அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா பைண்டிங் இன் Angular 9. ஸோ Angular 9ல் டேட்டா பைண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேரியபிள் எப்படி இதை டிக்ளேர் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் server.component.ts ஃபைலில் வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுனா அதுக்கு வந்து நம்ம அதோட டைப் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் சர்வர் ஐடின்னு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைப் இங்கே நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டைப் செட் பண்ணும்போது அந்த டைப்க்கான அந்த டேட்டா மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்காக இந்த டைப் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ சர்வர் ஐடி வந்து எனக்கு வந்து நம்பராக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி இங்கே நான் செட் பண்ணிடுறேன். அதோட வேல்யூவும் நம்ம இங்கேயே இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி சர்வர் நேம் அப்படிங்கிறத நான் ஒன்று செட் பண்ணுறேன். சர்வர் நேம் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்ட்ரிங்னு அப்படின்னு டேட்டா டைப் வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து சர்வர் நேம் வந்து சர்வர் 1ன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் வந்து நம்ம டேட்டாவை நம்ம இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயோ அல்ல இதுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுற ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திஸ்ன்ற கீவேர்டு வச்சு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் சர்வர் டாட் ஐடி ஈக்குவல்னு சொல்லி நம்ம இப்போ வேறு ஏதாவது வேல்யூ செட் பண்ணுறதா இருந்தால் இதில் இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்குற இந்த டேட்டாவை நம்ம எப்படி நம்மளோட HTML வந்து எப்படி காட்டுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த HTML-க்குள்ளே போகிறேன். HTML-ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே இதில் வந்து த சர்வர் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லி இதில் நான் அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அண்ட் சர்வர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் நான் அந்த சர்வர் நேமை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 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 வேரியபிளோட வேல்யூவை வந்து இதில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுனா கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம அங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுத்தோமோ அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாலே அது இங்கே அதோட டேட்டா வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ சர்வர் ஐடி அதே மாதிரி இங்கே வந்து சர்வர் நேம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்றேன். நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அங்கே ஒர்க் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் ஐடி வந்து 10ன்னு எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சர்வர் நேமும் சர்வர் 1ன்றது எனக்கு வந்துருச்சு. ஸோ நமக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து டேட்டாவை எப்படி நம்ம HTML-ல நமக்கு ஒரு டைப் ஸ்கிரிப்ட்லேருந்து எப்படி டேட்டாவை HTML-க்கு பாஸ் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. இன்டர்போலேஷன் என்னென்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷோ பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னா நம்ம இந்த அட்ரிபியூட்லேருந்து ஒரு டேட்டாவை எப்படி ஒரு அட்ரிபியூட்டுக்கு பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரு இந்த பட்டனில் வந்து நான் இப்போது டிசேபிள்டுன்னு நம்ம கொடுத்தோம்னா அது டிசேபிள் ஆகிருக்கும். இது நார்மல் HTML டேக். இப்போ வந்து இந்த நார்மலாக நான் டிசேபிள்டுன்னு கொடுக்குறேன். நார்மல் டிசேபிள் கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது அந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆகி நமக்கு ஷோ ஆகும். இதை வந்து நம்ம Angular மூலமாக இந்த டிசேபிளை வந்து நம்ம டிசேபிள் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த டிசேபிளை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் Angularல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து இந்த எலிமெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வேல்யூவை வந்து நம்ம ட்ரூவா ஃபால்ஸான்றது கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து அலோ சர்வர் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் அலோ சர்வர் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட் நான் ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் ஒரு டைம் அவுட் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து நான் இங்கே செட் பண்ணுறேன். ஸோ
ஸோ இந்த டைமர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதில் கமா வச்சு நம்ம என்ன செகண்ட்ஸோ அதை நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இதில் வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரோ ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து இந்த பேரந்தசிஸில் வந்து ஃபங்க்ஷன் நேமுக்கு பதிலாக நம்ம இந்த ஆரோ வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் என்னங்கிறத நீங்கள் கூகுளில் வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் இதில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அடுத்த வர வீடியோஸில் நான் இன்னும் அந்த ஆரோ ஃபங்க்ஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த அலோவ் சர்வர் அப்படிங்கிற அந்த வேல்யூவை வந்து நான் ட்ரூன்னு செட் பண்ணுறேன். இதுக்கு ட்ரூன் செட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த அலோவ் சர்வர் அப்படிங்கிற வேல்யூவை வந்து இங்கே நாட் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு ஃபால்ஸாக இருக்கும் போது டிசேபிள்ன்ற அட்ரிபியூட் வந்து நமக்கு அந்த பட்டனில் இருக்கும். ஓகே, ஸோ நான் அதை வந்து நான் ப்ரௌசரில் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மெயின்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் வந்து அதை 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த டிசேபிள் ஆப்ஷன் வந்து போகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டிசேபிள்டுன்ற அந்த அட்ரிபியூட் இல்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிசேபிள்ன்ற அட்ரிபியூட் இருக்குது. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகி மறைஞ்சிருது. ஸோ நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை வந்து நம்ம அதில் இந்த ப்ராப்பர்ட்டியில் பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டேட்டாவை வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் டேக்கில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேராகிராஃப் டேக்கில் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம அதோட டேட்டாவை இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறது நமக்கு அந்த என்ன வேல்யூ அதில் இருக்கோ அது வந்து நமக்கு அந்த பேராகிராஃபில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ட்ரூன்னு மாறுது. இதை வந்து நம்ம அட்ரிபியூட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னர் டெக்ஸ்ட்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராகிராஃப் டேக்கில் வந்து அது லிசன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா சேம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கர்லி பிரேசஸில் யூஸ் பண்ணாங்க அதே கான்செப்டே வந்து உங்களுக்கு இப்போயும் அதே மாதிரியே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். அதை 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ட்ரூன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் மூலமாக நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈவெண்ட் பைண்டிங் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நமக்கு அந்த டேட்டாவை எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆன் கிளிக் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆங்குலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து கிளிக் அப்படிங்கிறது மூலமாக நம்ம அந்த கிளிக் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கெட் சர்வர் நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ சர்வர் நேம்ன்ற இந்த ஃபங்க்ஷன் மூலமாக இங்கே சர்வர் நேம் இங்கே கொடுத்துருக்கிற இதோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த டிஎஸ் ஃபைலில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியே நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கெட் சர்வர் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ டைப் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணாலே போதும், அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வர் நேம் வந்து நான் இதில் வந்து சர்வர் 2ன்னு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த சர்வரோட நேம் வந்து நமக்கு 1லேருந்து 2ஆக மாறும். ஓகே, இதை நம்ம ப்ரௌசரில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சர்வர் 1ன்றது இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது சர்வர் 2ன்றது எனக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம அந்த டேட்டாவை நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஒரு இன்புட் டேக் மூலமாக நம்ம ஒரு ஈவெண்ட் பைண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு இன்புட் டேக் வந்து நான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். டைப் வந்து நம்ம டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம வந்து நம்ம
இன்புட் டைப் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கீ அப்னு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்புட்னே கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட் நீங்கள் கொடுக்கும்போது ஆன் கீ அப் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் அப்டேட் சர்வர்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம அந்த ஈவெண்ட்டை வந்து டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இப்படி பாஸ் பண்ணும்போது இதோட அட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பாஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கன்சோல் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆன் அப்டேட் சர்வருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதோட டிஎஸ் ஃபைலில் ஆன் அப்டேட் சர்வர் அப்படின்ற நான் ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த ஈவெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணதை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஈவெண்ட்டை வந்து நான் அதை ஈவெண்ட்டை வந்து நம்ம இங்கே எனி அப்படிங்கிறது எனின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லா டைப்பாகவும் அது எடுத்துக்கிறோம். அதாவது இன்டிஜராகவும் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரிங்காகவும் எடுத்துக்கிறோம், எதாக வேணாலும் இருக்கலாம். எனின்றதை கொடுத்தோம்னா ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஈவெண்ட்டாகவே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம அந்த கன்சோலில் என்ன வருதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கன்சோலில் நான் வர்ற ஈவெண்ட்டை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு இன்புட் டேக் ஒன்று வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து கிளியராக அது தெரியல. ஸோ நான் அதை வந்து நான் ஒரு கிளாஸ் நேம் ஒன்று வந்து கொடுத்துக்கிறேன். கிளாஸ் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட கன்சோல் நம்ம வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம டேட்டா என்டர் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் வந்து நமக்கு கால் ஆகுதுங்கிறத நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. இதில் வந்து நான் டெஸ்ட்டுன்ற டைப் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதில் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கன்சோலில் வந்து நிறையா ஜேசன் டேட்டா வந்து எனக்கு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டேட்டாஸ் வருது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படிங்கிற இந்த அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேட்டாவும் நம்ம இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்கெட்டில் நீங்கள் வேல்யூ அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம இதோட வேல்யூவை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த என்ன வேல்யூ கொடுத்தனோ அது வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த டார்கெட்லேருந்து நம்ம அந்த வேல்யூவை நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்டர் பண்ணுற வேல்யூவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்டர் பண்ணுற வேல்யூவை நம்ம வந்து திஸ் சர்வர் நேமில் வந்து நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்வர் நேம் சர்வர் இதை வந்து எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து நம்ம எடுப்போம். ஸோ இதில் இந்த ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நம்ம HTML இன்புட் எலிமெண்ட் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம இதை வந்து கொடுத்தோம்னா நமக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ HTML இன்புட் எலிமெண்ட் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு வந்து இது வந்து ஒரு HTML எலிமெண்ட் அப்படிங்கிறது அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டை நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து நமக்கு டார்கெட் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட் வரைக்கும் நம்ம அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு இன்புட் டைப் வந்து இதுக்கு வந்து இது வந்து HTML டேக்குங்கிறது அந்த ஆங்குலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சர்வர் 1ங்கிறது இருக்குது. இப்போ நான் ஏதாவது டேட்டா வந்து நான் இப்போ நான் டெஸ்ட்டுன்றதை என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இதில் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் என்ன டேட்டா என்டர் பண்ணுறோன்னு இது எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம
நம்ம மேனுவலாக போய் நம்ம அந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்குதுன்றதை நம்ம போய் என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம டூ வே டேட்டா பைண்டிங் மூலமாக நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்து வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ டூ வே டேட்டா பைண்டிங்னா என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம என்டர் பண்ணுற வேல்யூவை நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ app.model.tsல வந்து இதை வந்து ஃபார்ம்ஸ் மாடலை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ஃபார்ம்ஸ் மாடல் ஃப்ரம் angular/forms. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்ம்ஸ் மாடலை ஃபஸ்ட்டு நம்ம அந்த model.ts ஃபைலில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இம்போர்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். மேலே மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணால் பார்த்தாது. நம்ம இதில் டிக்ளேர் பண்ணாத நம்ம இதில் இந்த இம்போர்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து கால் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஃபார்ம்ஸ் மாடல் அப்படிங்கிறத நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த சர்வர் component.html ஃபைலில் போயிட்டு இந்த இன்புட் டேகை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம என்ஜி மாடல் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ஜி மாடல் அப்படிங்கிறதுனா உள்ள நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது வந்து அந்த டேரெக்டாகவே அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து அதில் அசைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட வேல்யூ எங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து டிஃபால்ட்டாகவே அது கால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சர்வர் நேமை வந்து நம்ம இந்த என்ஜி மாடலில் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ அந்த டேட்டா வந்து இந்த பேஜில் எங்கெல்லாம் நீங்கள் சர்வர் நேம்னு கால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து அதோட டேட்டா வந்து அது எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இங்கே ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதில் டெஸ்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நான் என்ன என்டர் பண்ணுறேனோ அது எனக்கு தானாகவே மாறுது. ஸோ இதுதான் வந்து டூ வே டேட்டா பைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம என்டர் பண்ணுற டேட்டாவை வந்து இன்னொரு இடத்துல அதே மாதிரி அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இந்த என்ஜி மாடல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து டூ வே டேட்டா பைண்டிங் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஓவராலாக நம்ம டேட்டா பைண்டிங்னா என்ன, ஈவெண்ட் பைண்டிங் என்ன, ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணுறது எப்படி, ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் எப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம்.